காயத்ரி ரெடியா? திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நாம கிளம்பலாமா? எல்லாம் ரெடிங்க. நீங்க வந்ததும் கிளம்பறதுக்கு ரெடியா? அப்பவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. வெரி குட். அப்பா நான் ஒரு 3 நாள்ல வந்துருவேன்ப்பா. அது வரைக்கும் பூரணி உங்களை பத்திரமா பாத்துக்குவாப்பா. என்ன யாருப்பா பாத்துக்கணும்? ஏதாவது போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில இருக்க போறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. அப்புறம் காயத்ரி என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் வாங்கி கொடு. எங்கேயாவது போறதா இருந்தா ஒரு வண்டியில போ, நடந்து போகாத. சரிங்கப்பா. காயத்ரி அண்ணன் நிறைய ஊர் சுத்தி இருக்கான். ஆனா அது எல்லாமே வேலை விஷயமா சுத்தினதுதான். எனக்கு தெரிஞ்சு முத இப்பதான் வேலைன்னு எதையும் வச்சுக்காம வெளியூருக்கே போறான். அங்க போயும் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துட போது முதல்ல இறங்குனது மொபைல வாங்கி ஆஃப் பண்ணி வச்சிரு. அம்மா நான் வேலைக்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஈவினிங் இல்ல நாளானைக்கு மார்னிங் ஒரு இசிஜி மட்டும் அப்பாவுக்கு எடுத்து பார்க்கணும். சரிப்பா. ரெகுலரா பாக்குறது தான், பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. மறக்காம அதை செஞ்சிடணும். நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் ஞாபகப்படுத்துங்கம்மா. அண்ணா போதுண்ணா, அப்பாவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஜாலியா இருக்கணும் தானே ஹனிமூன் போற, அத கவனி முதல்ல. அப்பா சொன்ன மாதிரி காயத்ரிய நீ ஹாப்பியா வச்சுக்கோ. இங்க உள்ளதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விநாயகா, கல்யாணம்னா சந்தோஷம் மட்டும் இல்ல, பொறுப்பும் சேர்ந்து வர்ற விஷயம். நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும். அப்புறம் தான் மத்ததெல்லாம். அம்மா காயத்ரி, விநாயகன் நல்லவன் தான். ஆனா அவனுக்கு இந்த காலத்துக்கு தேவையான சாமர்த்தியம் பத்தாது. நீதான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்லபடியா கொண்டு வரணும். அப்பா புது பொண்டாட்டி எடுத்து சொல்லி கத்துக்கிட்டா அதுக்கு பேரு வேற இல்ல. எதுக்காக சுத்தி வளைக்கிறீங்க? தலையண மந்திரம் ஓபனா சொல்லிடுங்க. ஏய் பாலு, என்னையே ஓட்டியா? இரு வேலு வரட்டும். அவர்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்ல மாமா. நான் போடுற மந்திரம் எல்லாம் அவருக்கு செல்லுபடியும் ஆகாது. எங்க அப்பா மந்திரம் போட்டதா அவருக்கு செல்லுபடியும் ஆகும். காயத்ரி பேசிக்கிட்டே இருந்த டைம் ஆயிரும். நீ போய் பேக் எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. அப்பா வரேன்ப்பா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். வரேன் மலை. போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. வரேன் அத்தை. வரேன் மாமா. சரிம்மா. ஜாக்கிரதை. பேக வாங்கிக்கடா. வரேன். பை. அங்க ரொம்ப குளிரா இருக்கும்பா. ஸ்வெட்டர்ல வாங்கி போட்டுக்க. இருக்குமா? நான் வாங்கி வச்சிருக்கேன். அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா தண்ணி எடுத்துட்டு வாமா. தண்ணி கொண்டாமா. அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை அம்மாடி தாமரை என்னமாச்சு? என்னமாச்சு? ஐயப்பா. வளரே சீக்கிரம் வா. தாமரை அத்தை என்னடா டேய் டேய். அம்மா என்னமாச்சு? கொஞ்சம் கண்ண திறங்கம்மா. அம்மா என்னமாச்சு? அம்மா 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 விநாயகா. விநாயகா. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? என்னமோ தெரியலப்பா. படபடன்னு வருது. எனக்கு என்னமோ பண்ணுது விநாயகம். தலை சுத்துற மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் ரெட்டி வருதுப்பா. புரணி உல்டாக்கு போன் பண்ணி உடனே வச்சு ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லு. வளரே டாக்டருக்கு போன் பண்ணு. உள்ள என் டைரியில போன் நம்பர் இருக்கு. போ சீக்கிரம் போ. ஓடு ஓடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விநாயகம். அம்மா என்னாச்சுமா? விநாயகம் அம்மா என்ன புடிச்சுக்க விநாயகம். அம்மா அம்மா என்ன புடிச்சுக்கோ. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் புடிச்சுக்கிறேன்மா. அம்மா நான் இருக்கேன்மா. நீங்க பயப்படாதீங்கம்மா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நான் பாத்துக்கிறேன்மா. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. தாமரை தாமரை. அம்மா 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 என்னம்மா பண்ணுது உங்களுக்கு? அம்மா 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 நெஞ்சு வலிக்குதாம்மா? சரியா சொல்லுங்கம்மா. தெரியலப்பா. என்னென்னமோ பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு படபடன்னு இருக்குது. எனக்கு அம்மா அம்மா எனக்கு அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ப்ளீஸ்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. விநாயகம் நீ என் கூடயே இருப்பியா விநாயகம்? என்னை விட்டு எங்க போடாது விநாயகம்.
பாத்துக்கோ பூர்ணி. சரிண்ணா. அம்மா 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 அப்படி எங்க போனேன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணாகாது. சரியா போயிடும். சரியா போயிடும். அம்மா டாக்டர் கிட்ட பேசணுமாமா? அத்தையை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி ஏய், அம்மா கூப்பிட்டு போலாங்க. வேணாம் விநாயகம், வேணாம் விநாயகம். நம்ம மதியானம் சரியா சாப்பிடாதனாலதான் இப்படி அம்மா. இருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா நீங்க? விநாயகம், விநாயகம், என் கண்ணே, எங்கேயும் போகாதடா. நீ என்னை விட்டு எங்கேயும் போகாதப்பா. நீ போயிட்டீனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு விநாயகம். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? இல்லப்பா, என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது விநாயகம். விநாயகம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விநாயகம். என்னை விட்டு நீ போயிட மாட்டேன்ல விநாயகம். அப்ப நான் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுப்பா. சத்தியம் பண்ணு விநாயகம். சத்தியம் பண்ணுடா. சத்தியம் பண்ணுடா. அம்மா 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 என் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா அம்மா உன்னை கேட்டு கேட்டுக்கிறேன் விநாயகம். எனக்கு எந்த டாக்டர் வேணாம். நீ பக்கத்துல இருந்து எனக்கு அதுவே போதும் விநாயகம். அம்மா எனக்கு 8:45க்கு பிளேட் இருக்குமா? அம்மா அம்மா என்னமாச்சு? பத்திரமா பாத்துக்கங்க. அம்மா என்னம்மா நீங்க? அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா. அம்மா அவளுக்கு நல்லபடியா. அம்மா என்னமாச்சு? அம்மா கண்ணை திறங்கம்மா. அம்மா 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 முடிச்சு பாருங்கம்மா. கண்ணை திறங்கம்மா. அம்மா நான் எங்கேயும் போலமா. நான் இங்கேதான் இருக்கேன். நான் உங்க கூடவே இருக்கேம்மா. அம்மா நான் எங்கேயும் போலமா. அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. தமரே தமரே அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நான் எங்கேயும் போலமா. உங்க பக்கத்திலே இருக்கேம்மா. அம்மா 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 கண்ணை திறந்து பாருங்கம்மா. விநாயகம், விநாயகம், நீதான் என் புள்ள. நீ இருந்தா எனக்கு வேற எதுவுமே வேணாப்பா. விநாயகம், எனக்கு போட்டு முடிச்சதும் உனக்கும் நான் நெயில் பாலிஷ் போடுவேன். இப்பவே சொல்லிட்டேன். ஹேய் விளையாடுறியா? நான் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டா எப்படி வெளில போறது? போட்டா என்ன? யாராச்சும் கேட்டாங்கன்னா என் பொண்டாட்டி ஆசையா வச்சு விட்டான்னு சொல்லு. ஒன்னும் தப்பு இல்ல. ஐயோ பிரியா, வேணாம் பிரியா. நான் இப்பவே எந்திரிச்சு ஓடிடுவேன். ஓடுனா திரும்ப வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். முடிஞ்சா ஓடி பாரு. பிரியா, கொஞ்சம் கூட புருஷன் உனக்கு மரியாதையே இல்லையடி உனக்கு. இந்த மூஞ்சிக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. இத பார், உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நாம 2 பேரும் சமம்னு நீ சொன்னது உண்மைனா கண்டிப்பா நெயில் பாலிஷ் போட்டு தான் ஆகணும். ஏய் கூட ஏய் கைய நீட்டு. நீட்டு கைய. பிரியா வேணாம் பிரியா, எல்லாரும் சிரிப்பாங்க. எனக்கு வெக்கமா இருக்கும் பிரியா. சிரிச்சா சிரிக்கட்டும், அதையும் என்ஜாய் பண்ண கத்துக்கடா.
ஊர்ல எந்த பொண்டாட்டி புருஷனை உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணுவா? இதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி. ஐயப்பா உட்காருங்க. ஏன்னா இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? நெயில் பாலிஷ் வச்சுட்டு நாளைக்கு நான் எப்படி ஆபீஸ் போவேன்? ஐ அழகா இருக்கு பிரியா. ஐயோ கஷ்டகாலம். உங்களை போய் நான் என் சப்போர்ட் கூப்பிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? அவன் கிடக்குறானே, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏப்பா இது உனக்கு பிடிக்காதா? இல்லண்ணே அப்படி இல்ல. ஆனா ஆம்பளைங்க யாரும் நெயில் பாலிஷ் வச்சுக்கிறது வழக்கம் இல்லல்ல. கொன்னுடுவேன் ராஸ்கல். ஆம்பளைங்க கம்பல் போட்டுக்கிறது மட்டும் வழக்கமா? நீ போட்டுக்கல? ஏய் இது ஃபேஷன். அதே மாதிரி இதையும் ஃபேஷன் ஆக்கிடு. அவ்வளவுதானே? அண்ணா வர வர பேஜார் தாங்க முடியலண்ணே. டெய்லி தலைக்கு எண்ணெய் வச்சுதான் வாரணும். பனியன் போடாம ஷர்ட்டை போடக்கூடாது. ஷூக்கு பாலிஷ் போடணும். ஷர்ட் பேண்ட்ல அயன் பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு தூங்கணும் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்றானே. இப்ப பாருங்க நெயில் பாலிஷ் வச்சுட்டு ஆபீஸ் போன்றா. பொண்டாட்டி கொடுமை பயங்கரமா இருக்குண்ணே. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு ஐயப்பா. எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க? அட்ஜஸ்ட் பண்றதுன்னா அது வந்து என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்றது. சரியா போச்சு. ஏன்னா அப்படின்னா எனக்குன்னு ஒரு உரிமையே எல்லாம் போயிடுமே. எல்லாத்தையும் இவ்வளவு டிசைட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? இவதான் உன் பொண்டாட்டின்னு நீ டிசைட் பண்ணிட்டல, அவ்வளவுதான் உன் ரைட்ஸ். மிச்சத்தெல்லாம் அவ தான் டிசைட் பண்ணுவா. அண்ணா ஒரு பிரம்மச்சாரியா நல்லா லட்சணமா பேசுறீங்கன்னு பார்த்தா இப்படி நீங்க தாய் குலத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ண்ணே. வேற வழி இல்ல ஐயப்பா. எங்க அண்ணி ஒருத்தங்க இருந்தாங்க. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப அவங்க வீட்டுல இருந்து சீதனமா ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்தாங்க. என்னடா இது அந்த காலத்து ஆளுங்க மாதிரி மாட்டெல்லாம் சீதனமா கொடுத்து அனுப்புறாங்களேன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல இருந்து அந்த மாட்டை ஓட்டி தான் பிராக்டிஸ் பண்ணாங்களாம். எதுக்கு? வேற எதுக்கு? எங்க அண்ணனை ஓட்டுறதுக்கு தான். ஐயோ மறந்தே போயிட்டேன் பாரு. இந்தா சாவி. என்னண்ணா அது? இதுவா மகாபலிபுரத்துல பீச்சாங்கரையில இருக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் சாவி. ஒன்னாண்ட இத குடுக்க சொல்லி அனுப்பிச்சாரு. எதுக்குண்ணே? என்னடா ஐயப்பா இதெல்லாம் தெரியாத மாதிரி கேக்குற? உங்க அக்கா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ பேசியிருக்கும் போல இருக்கு. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு எங்கேயுமே அனுப்பலன்னு வருத்தப்பட்டிருக்கும் போல இருக்கு. இதுக்காக உன்னை ஊட்டி கொடைக்கானல் அனுப்ப முடியும்? செலவு எகிரிடாது. அதான் நம்ம குழந்தை சாமியோட கெஸ்ட் ஹவுஸ் அங்க சும்மா தானே கிடக்குது. போய் தங்கிக்கின்னு ஒரு 2 நாள் அர்ஜுனன் தபசு, ஒத்தகால் மண்டபம், 5 ரதம் எல்லாத்தையும் பார்த்து சரித்திரம் படைச்சிட்டு வாங்க. இல்லண்ண இதெல்லாம் வேணாமே. இல்லண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னைக்கு எங்க அப்பா அம்மா என்னையும் பிரியாவும் மனசார மன்னிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைய விடுறாங்களோ அதுதானே எங்களுக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம். அது வரைக்கும் ஊட்டிக்கு போறதை விட அந்த வீட்டுக்கு போறது தானே உண்மையிலே எங்களுக்கு ஹனிமூன் மாதிரி. வாழ்க்கையில யாருமே அவங்க அம்மாவுக்கு செய்யக்கூடாத பெரிய துரோகத்தை எனக்காக ஐயப்பன் செஞ்சான். ஆனா சத்தியமா நாங்க வேணும்னே அதை செய்யல. உங்களுக்கே அது நல்லா தெரியும். எங்க கல்யாணம் வேணா அவசர அவசரமா நடந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கைய புரிஞ்சுக்காம நாங்க விளையாட்டுத்தனமா இதை பண்ணிக்கல. எந்த கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு லைஃப்ல பெரிய உயரத்துக்கு போகணும்னு 2 பேருக்கும் ஆம்பிஷன் இருக்கு. ஆனா அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா அத்தையோட ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும். அது கிடைக்காம வேற எதையும் நாங்க ஏத்துக்க தயாரா இல்லைன்னு. என்னென்னமோ சொல்ற, வயசுக்கு மீறி பேசுற, ஆனா மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ண ஊர் பூரா தேடினாலும் சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது. அப்படியா சொல்றீங்க? அப்போ உங்க அண்ணி பாவம் இல்ல, மாடெல்லாம் வேற ஓட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். போடாடே, எங்க அண்ணிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணேன். அது தெரியுமா உனக்கு? ஒரு நாள் உங்க அண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு நான் பார்த்து மார்க் போடுறேன். வேணாம் தாயி, நீ ஏதோ நல்ல பொண்ணா இருக்க. எங்க அண்ணி கூட 1 hour இருந்தன்னு வச்சுக்க, நீ டோட்டலா கரப்ட் ஆயிடுவ. அண்ணா அநியாயமா பேசாதீங்கண்ணே. ஆளை விடு. இப்போ உனக்கு இந்த சாவி வேணுமா வேண்டாமா? வேணாண்ணே, நீங்களே நான் சொன்னதா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுங்க. ஆனா நிச்சயமா நாங்களே ஒரு நாள் அவர்கிட்ட நேர்ல வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் சாவிய கேட்போன்னு சொல்லுங்க. எங்க அத்தை மாமா, ஐயப்பனோட அண்ணன் அண்ணிங்க, பூர்ணி அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு மொத்தமா ஒரு நாள் பிக்னிக் மாதிரி போற காலம் ஒண்ணு சீக்கிரம் வரும். அப்போ வெறும் சாவி மட்டும் கொடுக்காம போயிட்டு வர ஒரு பெரிய காரே அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும்னு மறக்காம சொல்லுங்க. உன் மனசு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நீ நல்லதா இருப்ப, நோ டவுட். நான் வரேம்மா.
காயத்ரி, எங்கடி காலையில இருந்து உங்க அப்பாவை காணோம்? எங்க போயிருக்காரு? சலூனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருமா. என்ன வேணும்? வரும்போது கொத்தமல்லி 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணணுமா? நீ ஒத்த வாங்க போற பாரு. அக்கா இந்நேரம் ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாளா என்னன்னே தெரியல, ஒரு போன் கூட பண்ணல. எந்த ஊருன்னு சொன்னாலா? அதெல்லாம் சொல்லல. எந்த ஊருங்கறதா முக்கியம். போற காரியம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போதும்டி. உங்க அப்பா கிட்ட சொன்னா இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அவ பாவண்டி, எவ்வளவு வருத்தப்பட்டு தெரியுமா என்கிட்ட போன் பண்ணி சொன்னா. கல்யாணம் ஆகி போன 2 நாள்ல இப்படி பூச்சாண்டி கட்டினா ஒரு பொண்ணு எப்படி வாழ முடியும்? அது சரி. இத பாருடி, எனக்கு நியாயம் தர்மம் எதுவுமே முக்கியம் கிடையாது. என் பொண்ணு நல்லா இருக்காளாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதான் ஹனிமூன்னு சொல்லி மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் தெளிவா எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இத உங்க அப்பா கிட்ட சொன்னா இதுக்கும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டுருவாருங்க. அவர்கிட்ட வாயே திறக்கல. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே. மாமாவை நீ தத்தின்னு நினைக்கிற. எனக்கு என்னவோ அக்காவுக்கு தான் சாமர்த்தியம் பத்தலையோன்னு தோணுது. ஏன்டி இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, இட்லி சுட்டு போட முடியல, பூ வச்சுக்க முடியலங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா சொல்லிட்டு இருக்காளே. இவ எப்படி சொச்ச காலத்துக்கு குப்பை கொட்ட போறா? மாமியார் ராங் ரூட் எடுக்கறாங்கன்னு தெரிஞ்சதுமே இவ ஓவர்டேக் பண்ணி குறுக்க பூந்து கலாட்டை பண்ணிருக்க வேண்டாமா? அது சரி. அதெல்லாம் நீ கல்யாணம் ஆகி உன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது பாக்கதானே போறேன் என்ன பண்ண போறேன்னு. நீ வேறம்மா, நான் மாமியார் இல்லாத இடமா பார்த்துதான் மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண போறேன். வாழு 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 வாழு. பாத்தியா, 100 வயசு உங்க அக்கா தான் போன் பண்றா. சொல்லு காயத்ரி, ஊருக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? உன் போன் வரலன்னு நினைச்சிட்டே இருந்தேம்மா. எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? ஊட்டியா கொடைக்கானலா? குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காமா? சொட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கியா? இல்லைன்னா பரவாயில்ல, மாப்பிள்ளைய சொல்லி 2 வாங்கிக்க. அம்மா காயத்ரி, என்னம்மா? நாங்க எந்த ஊருக்குமே போகலம்மா. இங்க வீட்ல இருந்துதான் உனக்கு போன் பண்றேன். என்னாச்சுமா? ஏன் டிக்கெட் கிடைக்கலையா? மதுரை வரைக்கும் ஃப்ளைட்ல போயிட்டு அங்க இருந்து கொடைக்கானலுக்கு டிராவல்ஸ் கார்ல போறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு டிக்கெட்டோட தான் வந்தாரு. அப்புறம் என்னம்மா, கிளம்ப வேண்டியதானே? காயத்ரி, என்னாச்சுமா? ஏன் இப்படி அழற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அத்தை எங்களை வாழ விட மாட்டாங்க போல் இருக்குமா. என்னடி சொல்ற? சத்தியமா சொல்றேம்மா, அத்தைக்கு உண்மையில மயக்கம் எல்லாம் ஒண்ணு வரல தெரியுமா. வேணும்னே எங்களை தடுத்து நிறுத்தணும்னே அப்படி ஒரு நாடகம் ஆடினாங்கம்மா. ஏண்டி, அப்பவே மாமாட்ட சொல்ல வேண்டியதானே? வீட்டுல மத்த யாருமே இல்லையா? எங்க போனாங்க? பூரணி கூட அங்க இல்லையா? பூரணிக்கு தெரியாதது? பூரணி எங்களை கிளம்பி போகதான் சொன்னாங்க. ஆனா கைய புடிச்சுக்கிட்டு போயிடாதடா போயிடாதடான்னு இவங்க கண்ணாலேயே தண்ணி விட்டு அழுதா எப்படிமா அவர் கிளம்புவாரு? சத்தியமா சொல்றேன், அத்தை எங்களை சந்தோஷமாவே விட மாட்டாங்கம்மா. எனக்கு இது தெளிவா புரிஞ்சு போச்சு. என் மேல அவங்க அன்பா இருக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் வெறும் நடிப்புதாமா. காயத்ரி, இந்த பார், நீ பயப்படாத, பதட்டப்படாத. நான் இருக்கமா, நான் இருக்கேன். உனக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டல. நான் ராஜேஸ்வரி இல்ல. என்னம்மா முடிவு கட்டுவ? என்ன பண்ணாலும் அவங்க நடந்துக்கிறபடியே தான் நடந்துக்க போறாங்க. ஐயோ, அம்மா இப்படி பண்றாங்களேன்னு என் வீட்டுக்காரருக்கும் உள் மனசுல அவங்க செய்யற தப்பெல்லாம் புரியதான் செய்யுது. ஆனா வாய திறந்து படிச்சுன்னு பேசுற மனுஷன் இல்லம்மா அவரு. எனக்கு அவரை தப்பு சொல்ல தோணலம்மா. ஆனா அதே சமயம் அவர் கூட என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னா இந்த வீட்டுல வேற யாருக்குமா புரியும்? நீ விடுன்னு சொல்லிட்டேன்ல, விட்டு நான் பாத்துக்கிறேன். இனிமே நானாச்சு உங்க அத்தையாச்சு, 2ல 1 பாத்துறேன். நீ போன வைமா.
போறாங்களா? சான்ஸே இல்ல. இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. என்னமோ உலக உத்தமர் மாதிரி உங்க அப்பா பேசிட்டு போனாரு, அவர்கிட்ட போய் சொல்லு. ஆற போட்டா சரியா போகும்னு நினைச்சு 60 வயசுக்கு மேல ஹனிமூன் போனா பரவாயில்லையான்னு உங்க அப்பா தான் கேட்டு வை. இந்த புடி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்.